ஏங்க, பொங்கல் நல்லா இருக்கா? ஏதோ சுமாரா இருக்கு. உங்களுக்காக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி ஒன்றும் டேஸ்டா இல்லை. இந்த பூரி கிழங்கு நல்லா இருக்கா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்ன இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி யாராலையும் டேஸ்ட்டாக சமைக்க முடியாது. எங்கள் அம்மா அவ்வளவு டேஸ்ட்டாக சமைப்பாங்க. எங்கள் அம்மா சமைச்சா இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம்னு தோணும். ஆனால் நீ சமைச்ச சாப்பாடை ஏன்டா சாப்பிட்றோன்னு தோணுது. ஏங்க, இப்படி செய்வோமா? உங்க அம்மாவை வர சொல்லுங்க. அவங்களுக்கும் எனக்கும் சமையல் போட்டி வைப்போம். யார் சமைக்கிறது டேஸ்டா இருக்குன்னு பாப்போம். அப்படியா? உடனே வர சொல்கிறேன். ஏன்பா உடனே வான்னு சொன்ன? ஒன்றும் இல்லைம்மா, என் பொண்டாட்டிக்கிட்ட எங்கள் அம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பாங்க, உனக்கு சமைக்கவே தெரியலன்னு சொன்னேன். என் பொண்டாட்டி சொன்னா உங்கள் அம்மாவை ஒரு தடவை என் முன்னாடி சமைச்சு காட்ட சொல்லுங்கன்னு சொன்னான். இப்போம்மா நீங்கள் தனியாக சாம்பார் சாதம் வைங்க, என் மனைவி தனியாக சாம்பார் சாதம் வைக்கட்டும். யார் சமைக்கிறது டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். சமைச்சாச்சு. சாப்பிட்டு பார்த்து யார் சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லுப்பா. ரெண்டு பேரும் சமைச்சதும் சுமாராக தான் இருக்குது. ஏம்மா, அந்த காலத்தில் நீங்கள் சமைச்சது எவ்வளோ சூப்பராக இருக்கும், இப்போ ஏம்மா டேஸ்டாகவே இல்லை? ராஜா, அந்த காலத்துல நடந்த விவசாயம் வேற, இப்ப விவசாயம் செய்யும் முறையே வேற. எப்பொழுது விவசாயிகள் அனைவரும் இயற்கை உரம் போட்டு விவசாயம் செய்யறாங்களோ அப்ப யார் சமைச்சாலும் டேஸ்டா இருக்கும். இப்போதாம்மா எனக்கு புரியுது.